வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு கருத்தை விளக்குவதற்கே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பாம் படைப்பாளர்களுக்கு வாசகர்கள் தந்திடும் விமர்சனங்கள் பற்றி காண்போம். விமர்சனங்கள் ஒரு பாதுகாப்பானவை, வரவேற்கத்தக்கதே. விமர்சனங்களோ எதிர்க்கட்சிகளோ இல்லாது போனால் நடைமுறை வாழ்க்கை சரியாக ஓடாது. விமர்சிப்பவர்கள் யாவரும் பாதுகாப்பு அரண்களே படைப்பாளர்களுக்கு என்பதை எவரும் மறுக்க முடியாது. இருந்தாலும் சில விமர்சனங்கள் இளம் படைப்பாளர்களை, சோதிடம் பார்ப்போர், பக்தி மார்க்கத்தை ரசனையாக வெளிப்படுத்துவோர் போன்ற இளம் படைப்பாளர்களுக்கு அந்த சில விமர்சனங்கள் கடுமையாக தாக்கப்படுகின்ற போது இடிமின்னல் தங்கள் மேல் விழுந்தது போல் பாதிக்கப்படுகின்றனர் என்பதையும் விமர்சனம் செய்பவர்கள் அறிய வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த கதையாம். வாசகர்கள் தந்திடும் விமர்சனங்கள். கதைக்குள் செல்வோம். இளங்கோவன் ஒரு வளரும் எழுத்தாளன். 23 வயதே உடையவன். ஆர்வம் மேம்பட படிப்படியாக ரசிகர்களின் ஆதரவையும் பெற்றான். குறையொன்றும் இல்லாது எழுத்தில் தேறினான். சில நேரம் தலைப்பிற்கு ஏற்ப செய்திகள் அமையாமல் போவதும் உண்டு. அப்படி தடமாறி போகின்ற போது அதை விமர்சிப்பவர்கள் கடுமையாக அவனிடம் உரைக்கின்ற போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்விடத்து அதை விமர்சிப்பவர் அதையெல்லாம் அவருக்கு எதையெல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்ல நினைத்தாரோ அதை வெளியிடவும் சிலர் தயங்குகின்றனர். சில விமர்சனங்கள் செய்வோர் நேரடியாக கடுமையாகவும் தாக்கிவிடுகின்றனர். இங்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். செதுக்கப்பட்ட கற்கள் மட்டுமே சிறப்பாக நன்கு மாறும் என்பதை அறியாத இளம் வயது இளங்கோவன் தன்னை தாக்கிடும் விமர்சனங்களை முதல் முறையாக கண்டதும் அவனது இதயம் தன்மானத்தால் துடித்தே போனது. நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருந்திருக்கலாமே என்றும் சிந்திக்க தடுமாறினான் என்றே சொல்ல வேண்டும். முதல் முறையாக மேடை ஏறி பேசுபவனை சிலர், நீ எல்லாம் ஏண்டா மேடை ஏறுகிற, கேட்கின்றவன் தாங்கிட முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறானப்பா என்று மிரட்டுகின்ற போது யார்தான் என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் இக்கதையின் இளம் எழுத்தாளன் இளங்கோவன் போன்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதே உண்மை. இதை படைப்பாளர்கள் உணர்த்துகின்றார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் இளம் படைப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற கதையாசிரியரின் இக்கதை போக்கு நாம் காண வேண்டிய ஒன்றே. சில எழுத்தாளர்கள் பாராட்டப்படுகின்ற போது வெட்கமும் பட்டு நாணமும் பட்டு நமக்கா, நம் படைப்புக்கா என்று நம்பவும் முடியாமல் தவிப்பதும் உண்டு. எப்படியோ பாராட்டுகளின் வழி ஊக்கம் கொண்டு நன்கு கற்று உழைத்து பாராட்டுகளை பெறுவதற்காக உழைத்து நல்ல எழுத்துக்களை உலகத்திற்கு கருத்துக்களாக தருகின்றார்கள். இந்நிலையில் இளங்கோவன் போன்றவர் மேலும் எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டு விடாது பயணிக்கின்ற வாலிபன். இத்தகு விமர்சனங்கள் வளரும் செடிகொடிகளுக்கு நல்ல விமர்சனங்கள். வளரும் செடிகொடிகளுக்கு குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவது போல் ஆகும். கடுமையான விமர்சனங்களோ அதே செடிகொடிகளுக்கு வெந்நீர் ஊற்றுவது போல் ஆகிவிடுமே என்பதுதான் கதையாசிரியரின் வேதனை.
இந்த இளங்கோவனுக்கும் இந்த வேதனை உண்டு. இவ்வாறான சூழல் உடைய இளங்கோவனை அவனது உறவினர் பார்த்திபன் பார்த்து அன்று வேதனைப்பட்டார். ஓஹோ, நமக்கு நேர்ந்த கதிதான் இளையவனுக்கும் போலும். சரி, பரவாயில்லை, அவனை தேற்றுவோம் என்று நம்பி அவனை தொட்டு, தம்பி இளங்கோவா, கவலைப்படாதே என்று ஆரம்பித்தார். இந்த பார்த்திபன் யார் தெரியுமா? அவர் ஒரு தற்போதைய சிறந்த மேடை பேச்சாளர். ஆரம்பத்தில் தடுமாற்றம்தான். ஆரம்பத்தில் பேச்சு தடுமாற்றமே அவருக்கு. இருந்தாலும் தன்னை அவர் முதலாக தனக்குத்தானே ஊக்கமளித்து கொண்டு ஓட ஓட வேகம், பாட பாட ராகம் என்பது போல் தன் பயிற்சியால் உயர்ந்து நின்று வருகிறார் பார்த்திபன் என்பதே உண்மை. அவரின் சிறப்பு உரைகள் இன்றும் வரவேற்கத்தக்கன. எல்லா விமர்சன சூழல்களையும் நன்கு அறிந்தவர் பார்த்திபன். பாம்பறியும் பாம்பினகால் என்பது போல் இளங்கோவனின் எழுத்தாற்றலை ஊக்குவிக்க எண்ணினார். இளங்கன்று பயமறியாது என்றாலும் பல விமர்சிக்கின்றவர்கள் பெரியவர்கள். இவனோ இளங்கன்று. விமர்சனம் செய்கின்ற பெருங்கன்றுகளுக்கு இடையே எழுத்தின் வழியே முதலாக புகுந்து விளையாடும் பாலகன் இளங்கோவன் போன்றவன் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறினான். முதலாக நிற்கவா போகவா என்பது போல எண்ணினான். அது மட்டுமல்ல, நிற்கவா போகவா என்பது போல தன் பணியை தொடரவா வேண்டாமா என்றும் தடுமாறி நின்றான். தன் எண்ணங்களை பார்த்திபன் ஐயா போன்றவர்களிடம் இளங்கோவன் முதல் முறையாக வெளியிட்டான். குறிப்பறிந்து கொண்ட அந்த பார்த்திபனும் இவனை தேற்றினார். பேச்சாளர் பார்த்திபன் பிறர் தந்திடும் விமர்சனங்களை ஏற்றி போட்டிடும் முறைகள் பற்றி அவனுக்கு எடுத்துரைத்தார். அவனுக்கு மட்டுமல்ல, எழுத்தாளர்கள் மாநாட்டு கருத்தரங்கிலும் வந்துற்ற வாசகர்களுக்கு மத்தியில் மிக சிறப்பாக உரையாற்றினார். அப்பொழுது அவர் நல்ல போதனைகளையும் எடுத்துரைத்தார். வாசகர்களுக்கும் சரி, படைப்பாளர்களுக்கும் சரி. அவர் என்ன கூறினார் என்பதை காண்போம். அவர் பேசும்போது கூறினார், மாநாட்டிற்கு வந்துள்ள கருத்தரங்க தொடர்புடைய நல்ல தமிழ் உள்ளங்களுக்கு எனது முத்தான முதல் வணக்கங்கள். எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் வழியேதான் நமது வாழ்வியல் தன்மைகள் எவ்வாறு இளங்கப் போகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முன்னோர் எவ்வாறு பண்பாட்டுடன் வாழ்ந்தனர் என்பதையெல்லாம் இந்த இளம் எழுத்தாளர்கள் முறையாக பயின்று அக்கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அதை நாம் வரவேற்றே ஆக வேண்டும். படைப்பாளர்கள் தங்கள் அனுபவத்தின் வழியே வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றனர். ஆர்ட் இஸ் லாங், த டைம் இஸ் ஃப்ளீட்டிங் என்பதை அறிந்தவர்கள். இளங்கோ போன்ற இளம் படைப்பாளர்களோ நேரடியாக மிகுதியும் அனுபவமில்லாமல் குளத்திலேயே குதித்து ஆழம் தெரியாமல் கரைமேல் ஏறிட வழியறியாது எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற துடிக்கும் வாலிபனாய் விளங்கினான். போக போக தன்னை சுதாரித்து கொண்டு பயிற்சி பெற்றும் வந்து கொண்டு உள்ளான். முதியோர் பேசுவது கேட்பது போல் இளையோரிடம் விமர்சகர்கள் எதிர்பார்ப்பது அப்படியே அமையாது என்பதை உணர்ந்திட வேண்டும். விமர்சனம் செய்பவர்கள் எதிர்பார்ப்பது அப்படியே அமையாது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். குலவித்தைகள் வழி வழி ஏற்பட்டால்தான் குலமாம் குடும்பங்களின் செய்திகள் என்றும் அழியாது நிலைத்து நிற்கும். எழுத்துப்பணி தொடர்ந்திட இளங்கோவன் போன்ற எழுத்து வாரிசுகள் வேண்டாமா? சிந்திக்க வேண்டும். விமர்சிக்கின்றவர்கள் நன்றாக சிந்தித்து அவர்களும் தங்களின் எழுத்து பணியில் சிறக்க வேண்டும் என்பதை மனதுள் நிறுத்தி மேம்பட்டிட அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது தவறு இருந்தால் கூட அதை அல்வாவில் மருந்து வைத்து கொடுப்பது போல், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் சில இடங்களை கனிவாக
தன் வார்த்தைகளால் சுட்டிக்காட்டி உபயோகப்படுத்தி திருத்தினார். அப்படிப்பட்ட இளங்கோவன் போன்றவர்களும் திருந்துவார்கள் அல்லவா? நம் வீட்டு பிள்ளைகள் கூட கனிவான கண்டிப்புடன் தானே வளர்ந்து வருகின்றன. நீங்கள் சொல்வதில் இந்த இடத்தில் இந்த தவறுகள், சிறு தவறுகள், பெருந்தவறுகள் உள்ளன, அதை சரியாக திருத்தி பேசி எழுதிட வேண்டும் என்று மிகவும் நயமுடன் நேரிலோ அல்லது எழுத்தின் மூலமோ அவர்கள் புரியும்படி கூறினால் இத்தகைய படைப்பு பணி சிறக்கும் என்றும் நாம் அறியலாம். விமர்சனம் செய்திட கனிவான சொற்கள் உள்ளனவே, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதை உணராதவர்கள் இல்லை இந்த அறிவுமிக்க வாசிக்கின்றவர்கள் என்று நான் கருதுகின்றேன். ஊக்குவித்தால் யாரொருவர் உயரமாட்டார்கள். சிந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஊசியால் புண்படும்படி கடுமையான தம் கருத்துக்களால் இளம் படைப்பாளர்களை குத்துவது நியாயமில்லை என்று கருதுகிறேன். இது கதையாசிரியரின் கருத்தாகும். மேலும் இளம் படைப்பாளர்களும் ஓர் அறிவுரையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சொல்லுகின்றேன், கவனமாக கேளுங்கள். நமது அறிவுமிக்க வாசகர்கள் நம்மை விட அதிக புத்திசாலிகள் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்கள் நம் உயிருக்கும் உடைமைக்கும் கருத்துக்களுக்கும் பாதுகாப்பானவர்கள். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அவர்களால் நாம் என்பதை உணர வேண்டும். நம்மால் அவர்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். அவர்கள் தங்களது விமர்சனங்களால் உரைப்பது எல்லாம் நம்மை திட்டுவதாக நினைத்திடக்கூடாது. திட்டுவதாக நினைக்காதீர்கள். அவையெல்லாம் நம்மை பதமாக தீட்டுவதே என்று நம்புங்கள். வாழ்க்கை தொடர வழிபிறக்கும். படைப்பை நினைத்தபடி அவர்கள் நினைத்தபடியும் தொடரலாம். எதிர்ப்புகள் வாழ்க்கையில் இருந்தால்தான் நமது சொல்லிலும் செயலும் நிதானம் பெற முடியும். நிதான பயணம் சிறந்த படைப்பு என்றும் வெற்றி பெறும். வாசகர்களுக்கு வணக்கங்கள்.